மண்ணு மேல பொண்ணு மேல ஆசை வச்சவன் ஒழுங்கா வாழ்ந்ததா சரித்திரமே இல்ல அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நம்ம சேனலுக்கு உங்க பொண்ணான கையில ஒரு லைக்க போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுத்துருங்க அன்பு உறவுகளே. ஆனா ஆமாங்க, சஞ்சய் தாங்க இப்ப அவன் பட்டிருக்குது பொண்ணு மேலங்க. ஆமாங்க, அந்த பைரவி மேல உள்ள ஆசையினால அவங்க புருஷனை போட்டு பாடாத பாடு படுத்தி எடுத்து வைக்கிறான். உண்மையிலே அந்த புருஷனுக்கு அந்த பொண்டாட்டி மேல ஆசை வச்சு இவன் பண்றான் அப்படிங்கிறத தவிர்த்து விட்டுட்டு ஒரு வில்லனா கூட எதிர்த்து நிக்க வச்சு எதை வேணாலும் பண்ணட்டுங்க, தாங்கிக்கலாங்க. ஆனா ஒரு ஃப்ரெண்ட காதலின்னு நினைச்சுக்கிட்டு, அதுவும் இன்னொருத்தனோட மனைவிய போயிட்டு பின்னாடியே சொல்லி விட்டுக்கிட்டு திரியறதும், அந்த வீட்டுக்கு, அந்த குடும்பத்துக்கு வில்லங்கம் பண்ணிக்கிட்டே இருக்கிறதும் நல்லாவாங்க இருக்கு. எனக்கு உண்மையிலே இந்த கதை எத்தனையோ சீரியல்கள் அப்படி இப்படி போயிட்டு இருக்குங்க. 2 பொண்டாட்டி கதை கூட போயிட்டு இருக்கு. 7 பொண்டாட்டி கதை கூட போகுது. ஆனா இது எனக்கு நல்லதா படலங்க. கரெக்ட்டா இல்லையான்னு உங்களுக்கு என்ன தோணுதுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்ப ஆறுமுகத்த புடிச்சு உள்ளார வச்சுறாங்க. புடுங்கி என்ன பண்ண போறான்? என்னங்க பண்ண போறான்? எத்தன வாட்டி தாங்க அந்த ஆறுமுகத்த இவனும் பண்ணிக்கிட்டே இருப்பான் சம்பவம். அந்த பிள்ளையும் தூக்கிட்டு போய் காப்பாத்திட்டே போகும். அதுக்கு மேல அந்த பிள்ளை என்ன பைரவி என்ன பண்ணுது? இவன புடிக்கல, இவன புடிக்கல. ஆனா இன்னைக்கு புடிச்சிருச்சுங்க இன்னைக்கு கதையில. ஆமாங்க, சொல்ல மறந்துட்டேங்க. ஏன்னா மனசுக்குள்ள வந்துருச்சு. இன்னொரு பொண்ண பார்த்தாலே உண்மையான லவ், உண்மையான அன்பு வச்சிருக்கப்ப யாராலயும் மறைக்க முடியாது, மாத்தவும் முடியாது, விட்டு குடுக்கவும் முடியாதுங்க. ஐயனார் துணையில நம்ம ஆளு பண்ணுச்சு பாத்தீங்களா நிலா? காயு காயுன்னு போனார்ல, விட்டுச்சா நிலா? அந்த மாரி தான் இப்ப அவ பின்னாடி போனேன், பிச்சு புடுவேன் பிச்சு. தேங்காய விட்டு எறியுறாங்க பாருங்க. செம்ம. "அடியே ரவுடி" அப்படின்னு மனசுல நெனச்சுட்டு வராங்களா? நல்லா இருந்துச்சுங்க. இப்ப கதைக்கு வருவோம். இப்ப என்ன பண்றாரு, உள்ளார கொண்டோய் வச்சுட்டு, அந்த அம்மா எவ்வளவோ சொல்லுது, என் புருஷன் மேல தான் தப்புன்னு. "ஏன்டா நீ போலீஸ் மேலயா கை வைப்பன்னு?" அவன் போலீஸ் போல இருக்கு. போலீஸா இருந்துட்டா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான். அதான் தெரியல. இப்ப என்ன பண்றான், பைரவிக்கு எப்படின்னு தெரிஞ்சு போயிரும். அத நம்மளே சொல்லிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான், ஃபோன் பண்றான். பைரவி குளிச்சுட்டு இருந்திருக்காங்க. அத எடுக்க முடியல. நேரா வீட்டுக்கு போயிறாரு. வீட்டுக்கு போனோனே, "வா சஞ்சய் வாப்பா" அப்படின்னு வீடே வரவேற்குது சஞ்சய. ஏன் வரவேற்கிறாங்கன்னா, அவங்க நல்லது நெறைய பண்ணிக்கிட்டே இருக்காரு இல்லையா? அதனால இப்ப பைரவி, "வா" அப்படிங்கல. இல்லம்மா" அப்படின்னு அன்னபூர்ணிய பார்த்து பேச, "என்னப்பா?" நான் யாருக்குமே இப்படி வீடு தேடி போய் சொன்னதில்ல. ஆனா உங்ககிட்ட சொல்ல வர்றேன்" அப்படிங்கல. இங்க சிவா வராரு, சிந்து வராங்க, எல்லாரும் நிக்கிறாங்க. "என்னப்பா சொல்லு" அப்படிங்கல. "போலீஸ் வந்திருக்கா? ஏதோ நடந்திருக்கு" அப்படின்னு மகா ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிறது. இங்க அன்னபூரணிட்ட மெல்ல சொல்றாரு, "இந்த மாரி ஆறுமுகம் இருப்பார்ன்னு நான் நினைக்கவே இல்ல" அப்படிங்கல. பைரவி பார்த்துட்டு, "என்ன சஞ்சய் என்ன?" அப்படிங்கல. நடந்தத சொல்ல, அப்படியா? ஆமா, வேலை பார்க்குற ஒரு மில்லுல வேலை பார்க்குற ஒரு பொண்ணு கூட, என்ன இது அன்னைக்கு என்னன்னா அந்த வள்ளி பொண்ணு, இன்னைக்கு என்னன்னா அந்த வேலை பார்க்குற பொண்ணு. ச்சே 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 ச்சே! அதையெல்லாம் தெரிஞ்சா ஒரு புருஷன்காரன் சும்மா விடுவானா என்ன? ஒருத்தன் நூல் விட்டா, அத ஏன்னு கேட்டிருக்கான். அதுக்கு புடிச்சு வச்சு மண்டைய உடைச்சிருக்கிறான். என்னப்பா சொல்ற? ஆறுமுகம் அப்படிப்பட்ட ஆள் இல்ல." "என்னங்கம்மா, நான் என்ன சும்மாவா சொல்றேன்? ஆதாரத்தோட அவன் அடிபட்டு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கான். புடிச்சு உளர தள்ளியாச்சு." அப்படிங்கல. "இப்ப ஆர்மூர் எங்க? ஸ்டேஷன்ல தான் இருக்கா?" "நான் என்ன பண்றது? என்னோட இதுல நான் வெளியில விட முடியாது. அதனால தான் நேரா உங்ககிட்ட ஃபோன் கூட அடிச்சேன். பைரவி நீ எடுக்கல." "ஐயோ! அப்படியா?" அப்படின்னு ஃபோன எடுத்து பார்க்குறாங்க. "ஆமா இருக்கு. அதான் நீங்க முறைப்படி நீங்களா எடுக்கலாம்னா எடுத்துக்கோங்க. இப்ப கூட நான் ஆறுமுகத்துக்கு மேல அக்கறையில தான் சொல்றேன். உங்க மேல, உங்க குடும்பத்து மேல நான் ஒரு நட்போட தான் நான் சொல்றேன். நானா வெளியில விட முடியாதும்மா. அதனால தான்ம்மா" அப்படின்னு சொல்ல, பைரவி, சிவாவும் ஒரு மாதிரியா பார்க்குறாங்க. "என்ன சஞ்சய், அவன் இந்த மாரி சொன்னாங்கறக்காண்டி உடனே கைது பண்ணிருவியா?" "ஐயோ! பைரவி, நான் என்ன பண்ண முடியும்? ஆட்களோட எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. நான் பண்ணி தான் ஆக முடியும். நீ எடுத்துட்டு போ. என்ன பண்றது?" அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப, கை கீய் வச்சிடக்கூடாது அப்படிங்க. சரின்னு சொல்லிட்டு கிளம்ப, இருக்கட்டும் அவனுக்கு அப்படின்னு ஒரு எகத்தாளமா சிரிச்சுட்டு போறத சிந்து கவனிச்சுடுறாங்க. வேகமா ஓடி வராங்க. "பைரவி, பைரவி" அப்படின்னு சொல்ல, "என்ன சிந்து என்ன? எனக்கு ஒரு டவுட்டு. என்ன?" எனக்கு என்னமோ இந்த ஆள் மேல தான் தப்பு இருக்கு." "என்ன? என்ன சிந்து சொல்ற?" "ஆமா. இல்ல இவன் என் ஃப்ரெண்டு." "என்ன பைரவி? என் ஃப்ரெண்டு அப்படின்னா, அப்போ ஆறுமுக மச்சான் நீ நம்பலையா?" "நான் நம்புறேன். அவன் ஏதாவது கேணத்தனமா பண்ணி வச்சிருப்பான்." "ஐயோ! அப்படிலாம் இல்ல. மச்சான பத்தி எனக்கு நல்லா தெரியும். நானும் சின்ன பிள்ளைல தான் பார்த்துருக்கேன். அவரு தங்கமானவரு தெரியுமா?" அப்படிங்கல. "இப்ப என்ன பண்றது? அந்த பொண்ண போய் விசாரிப்போம். யாருன்னு போவோம். மில்லுக்கு போவோம். இங்க வேலைக்கு நம்ம எதுக்கு போவோம்?" அப்படின்னு சொல்லிட்டு சிந்து சொல்றாங்க. "இவன் தான் வேணும்னு ஏதோ பண்ணியிருக்கான். பைரவி நான் சொல்றத கேளு." அப்படிங்கல. சிவா என்ன பண்றாங்க, "ஆமா பைரவி, சிவா சிந்து சொன்னா கரெக்ட்டா தான் இருக்கும்." அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப, அன்னபூர்ணி பாக்குது. "இங்க பாரு, அவன் தப்பு பண்ணானா அவன விட்டுருங்க. அங்கேயே கடக்கட்டும்." "ஐயோ! அத்தை, என்ன அத்தை எப்ப பார்த்தாலும் இப்படியே பேசுறீங்க? மச்சான் அப்படிலாம் பண்ணியிருக்காது." அப்படின்னு சிந்து தாங்க வக்காலத்து வாங்குறாங்க நல்லா. அப்படியே வச்சக்கன் வாங்காம சிந்துவ பாக்குறாரு நம்ம தலைவர் சிவா. என்ன என்ன டாக்டரே?" "இல்ல, நாங்க எல்லாரும் நம்பாட்டியும் நீ அப்படி என் அண்ணன் மேல நீ நம்பிக்கை வச்சிருக்க." அப்படிங்கல. "எனக்கு தெரியாதா டாக்டரே? அவரு ரொம்ப நல்லவர் தெரியுமா? ஆறுமுக மச்சான் மாரி ஒரு மனுஷன நான் பார்த்ததே இல்ல. நீ நல்லவன் தான் குணத்திலயும் சரி, எல்லாத்துலயுமே. ஆனா ஆறுமுக மச்சான் பார்க்க
என்னத்த முரடேன். ஆனா ஓடி ஓடி கேட்காமலே உதவி பண்ணுவாரு தெரியுமா? நீ கேட்டா உதவி பண்ணுவேம்மா டாக்டரே. ஆனா நம்ம மச்சான் கேட்காமலே உதவி பண்ணுவாரு. நல்ல மனசு. என் தங்கச்சிக்கு ஏத்த புருஷன் தெரியுமா? அப்படிங்கையில பைரவி எல்லாத்தையும் கேட்டுட்டு ஒரு மாதிரியாகுறாங்க. அதுக்கப்புறம் அங்கே போறாங்களா, அங்கே போனா என்ன பண்றாங்க, அங்கே உள்ளவங்கலாம் கேட்குறாங்க, "ஐயோ! அந்த தம்பி ரொம்ப நல்லவரு. அந்த பையன் தான் அந்த போலீஸ்காரன்ட்ட போய் போய் கட்டு போட்டுட்டு கம்ப்ளைண்ட் குடுத்துருக்கான். அதனால தான் அடிச்சு இழுத்துட்டு போயிட்டாங்க. பாவம் ஆறுமுக தம்பி. நல்லதுக்கு தான் கேட்டாங்க. அந்த புள்ளைய போட்டு அடி அடின்னு குடிச்சுட்டு அடிச்சான். அதனால தான் தட்டி கேட்டுச்சு தம்பி. அந்த தம்பிய பத்தி யாராவது தரக்குறைவா பேசுனா, நாங்கலாம் சும்மா விட மாட்டோம். அந்த சூரியனே என்ன ஆகும்ன்னு சொல்ல முடியாது. அதையே ஒரு குறை சொல்ற மாரி சுட்டெரிச்சுரும் சூரியன்." அப்படின்னு சொல்ல, அப்படி பார்க்குறாங்க. புருஷன சூரியன்னு சொல்றாங்களே அப்படின்னுட்டு, அதுக்கப்புறம் நேரா அந்த புள்ள வீட்டு அட்ரஸையும் கேட்டுட்டு அங்கேயும் போறாங்க. அங்க இருந்து பார்த்தா, "ஏன் அப்படி பண்ண? நான் போய் அந்த அண்ணன நானு விடுதலை பண்ணிட்டு வரேன்." "ஏய் எங்கடி போற? என்ன விட அவன் உனக்கு முக்கியமா போச்சோ? அப்படி என்னடி அவன் உனக்கு இனிக்கிறான்?" அப்படின்னு சொல்ல, "அடச்சீ வாய மூடு. அவரு அண்ணன் மாரி." அண்ணன் மாரின்னு சொன்னா தான் எல்லாம் பண்ணிக்கலாம்னு நெனைக்கிறியாடி?" யோவ்! அவன அரெஸ்ட் பண்ணி உள்ளார வச்சா அது வரைக்கும் ஓகே. ஆனா அதுக்காண்டி இப்பவும் ஏன்யா அந்த அண்ணன் மேல தப்பா இருக்கு? நீ தானே எல்லாம் பொய்யா சொன்ன. அப்படிதாண்டி சொல்லுவேன். என்ன பண்ணுவ? அவன் என்னையவே அடிப்பானா? என் பொண்டாட்டிட்ட காசு கேட்டா அவன் யாரடி? அவன் யாரு வந்து கண்டிக்கிறதுக்கு, தண்டிக்கிறதுக்கு? அதான் போய் கம்ப்ளைண்ட் பண்ணோம்ல அப்படின்னு சொன்னகையோட வந்து சப்பு சப்புன்னு அறையுறாங்க பாருங்க. சிந்துவும் பைரவியும் அப்படின்னு ஆடி போறாங்க. "என்ன நெனச்சிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தூக்கி இழுத்துட்டு போறாங்களா, அந்த பொண்ணும் நானும் வர்றேன். இந்த மாரி ஆள்லாம் சும்மா விடக்கூடாது. சூப்பருங்க. நீ தாம்மா புதுமை பெண் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அங்க போனா வர்றாங்க வர்றாங்க அப்படின்ட்டு ஆறுமுகம், "உன் ஆளுங்க வர்றாங்க" அப்படின்னு சஞ்சய் நடிச்சிட்டு இருக்க. "டேய் நீ நடிக்கிறது எல்லாம் தெரியும்டா. என் மேல எந்த தப்பு இல்ல. நீ என் பைரவி நம்புவாடா. நம்புவா நம்புவா. நான் எல்லாத்தையும் நங்குற பாய்ச்சல்ல வந்திருக்கேன்." அப்படிங்கையில இங்க வேக வேகமா வர்றாங்க. "இங்க பாருங்க சஞ்சய், என் புருஷன் மேல எந்த தப்பும் இல்ல." என்ன வந்தோனே தேங்காய் போட்ட மாரி உடைச்சுட்டாளே அப்படின்னு சஞ்சய் பார்க்க, சிந்துவும் சிவாவும் வந்துடுறாங்க. "என்ன சிவா என்ன?" அப்படிங்கையில, "இங்க பாருங்க, நீங்க என்ன நெனச்சுட்டு இப்படி பண்ணீங்கன்னு தெரியல. ஆனா என் அண்ணன் மேல எந்த தப்பும் இல்ல. அவர விடுதலை பண்ணுங்க. எந்த தப்பு இல்லன்னு எப்படிங்க சொல்ல முடியும்?" அப்படிங்கையில, அந்த பொண்ணு, அந்த மாப்பிள்ளையும், அந்த புருஷன் பொண்டாட்டியும் வாராங்க. "என்னய்யா?" அப்படிங்கையில, அவன் என்ன பண்றான், வேற வழி இல்லன்ட்டு, இல்ல இவங்க தான் அடிச்சு இழுத்து கூட்டு வராங்க." அந்த பொண்ணு உடனே அந்த பொண்ணு என்ன பண்ணுது, இந்த அண்ணன் மேல எந்த தப்பும் இல்ல. நான் சொல்றேன்." அப்படிங்கையில, "ஏம்மா அடிச்சு மண்டைய உடைச்சிருக்கான். என்னம்மா பண்றது?" அப்படிங்கையில, "ஆமாங்க அவன் அடிச்சான். இவங்கலாம் சொல்றாங்கன்னா, அவன விடுதலை பண்ணாதீங்க." அப்படின்னு சொல்ல, "அப்படியா?" சிந்து என்ன பண்றாங்க, "இவன் தான் அடிச்சான். இவனா தான் கட்டு போட்டுக்கிட்டான். வேணுக்குன்னே இவன் தான் பண்ணாங்கறக்கு ஆதாரம் எங்ககிட்ட இருக்கு. என்ன பண்ணுவீங்க?" "என்னது ஆதாரம் இருக்கா?" "ஆமா." அப்படின்னு தன்னோட மொபைல காமிக்கிறாங்க சிந்து. அத பார்த்தோன்னே அப்படியே சஞ்சய் ஆடி போறான். ச்சே! இவ்வளோ கஷ்டப்பட்டும் நூல் இழையில தப்பிச்சிடுறானே அப்படிங்கையில, சிந்து அப்படியே பார்க்குறாங்க. "அடியே பாதகத்தி! உன்ன உள்ளார தள்ளியிருக்கணும்டி அந்த நகை கேஸ்ல. ச்சே!" அப்படின்ட்டு சிந்து ஓகேம்மா. நீங்க சூப்பர் மேடம். உண்மையிலே நீங்க டிடெக்டிவ் ஏஜென்ட்டா நீங்க போயிரலாம். வந்துருங்களேன் பேசாம எங்க இதுக்கு." அப்படிங்கல, "அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். எங்க மாமா மச்சான வெளியில விடுங்க." அப்படி சொல்ல, போயிட்டு கதவ தொறக்குறாங்க. "எப்புட்றா என் பொண்டாட்டி வெளியில எடுத்துச்சா?" "உன் பொண்டாட்டி எங்கடா எடுத்துச்சு?" "பரவால்ல. என் பொண்டாட்டியோட அக்கா எடுத்துச்சு. யார் எடுத்தா என்ன? நல்லதுக்கு நல்லது செய்றதுக்கு எவங்க வேணாலும் எப்ப வேணாலும் வரலாம்." அப்படின்ட்டு வெளியில வராங்களா, அப்படியே சிரிச்சுட்டு, "ஆறுமுகம் என் மேல தப்பா நினைக்காத ஆறுமுகம். இங்க பாரு பைரவி, என் மேல எந்த தப்பும் இல்ல." அப்படிங்கல, "அடச்சீ! வாய மூடு. உன்ன பத்தி இவரு எவ்வளவோ எடுத்து சொன்னாரு. நான் தான் புரிஞ்சுக்காம உன்ன நல்லவன் நல்லவன்னு உனக்கு சர்டிஃபிகேட் குடுத்து என் புருஷன் கூட சண்டை போட்டேன். ஆனா இன்னைக்கு அத என் தங்கச்சி, என் அக்கா புருஷன் எல்லாரும் சேர்ந்து என்ன நிரூபிச்சுட்டாங்க. என்ன என்ன முட்டாளா இருந்த என் கண்ண தொறந்துட்டாங்க." அப்படின்னு சொல்லிட்டு கைய முயன்னு கத்துது பைரவி. "இல்ல பைரவி, இல்ல பைரவி." அட தூ! மானம் கெட்டவனே! நீலாம் மனுஷனாடா? உன்னைய ஃப்ரெண்டுன்னு நம்புனேன் பாரு. நீ ஃப்ரெண்டும் இல்ல, மனுஷனும் இல்ல, போலீஸும் இல்ல, எதுவுமே இல்ல. ஒரு கல்லு கூட எதுக்காவது உதவும். எப்புட்றா? அப்ப எல்லாமே நீ நடிச்சது தானா? நாடகம் தானா? அப்ப என் புருஷன் சொன்னது எல்லாம் உண்மையா? "இல்ல, இல்ல பைரவி. அதெல்லாம் உண்மைதான். இதுதான் ஓ! அப்ப மாட்டிக்கிட்டேங்கிறக்காண்டி இப்ப இது மட்டும் உண்மைங்கிற. அப்படிங்கையில சிந்து என்ன பண்றாங்க, "இவன நல்லவன் நம்பாத பைரவி. நான் இனிமே எப்படி நம்புவேன்? இனிமே என் மூஞ்சில முழிக்காத." அப்படின்னு சொல்லிட்டு, "வா ஆறுமுகம்." அப்படின்ட்டு போறாங்க. ஆறுமுகம் வராரு. எப்படி சங்கு ஊதியாச்சா? நான் தான் சொன்னேனேடா, உண்மையான காதல் என்னைக்குமே தோக்காதுன்னு." அப்படிங்கையில, "ஆறுமுகம்" அப்படின்னு கூப்பிட, "இதோ வந்துட்டேன் பைரவி." அப்படின்னு வராங்க. அதுக்கப்புறம், "தேங்க் யூ சிந்து. நீ மட்டும் இல்லன்னா என்ன ஆயிருக்கும்?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கல, "பரவால்ல. அத்தை அங்கே கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. நீங்க சீக்கிரம் கிளம்புங்க மச்சான்." அப்படின்னு சொல்ல, கிளம்பணுமா?" அப்படிங்கல, "ஆமா கிளம்பணும்ல." அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க அந்த கார்லயே போங்க." அப்படின்னு சிவா தனியா அனுப்புறாங்க. டாக்டரே நம்ம?" அப்படிங்கல, "நம்ம ஏதாவது ஆட்டோ பிடிச்சு போய்க்குவோமா?" "ஏன் டாக்டரே? சும்மா தான். சும்மா இரு." அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அனுப்பிடுறாங்க. அனுப்பிட்டு சிந்துவ கூட்டிக்கிட்டு ஆட்டோவுல கிளம்புறாரா, கிளம்பில, "எங்க சார் போகணும்?" "சும்மா எங்கேயாவது ஜாலியா சுத்தி பார்க்குற இடம் ஏதாவது இருக்கா?" அப்படிங்கல, அங்க ஒரு இடம் இருக்கு. வாங்களேன் அங்க போலாம்." அப்படின்னு சொல்ல, கோயிலுக்கு பக்கத்துல
நல்லா ஏரியா இருக்கு பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க. பரவால்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போறாங்களா, போகையிலே அப்படியே கைய எடுத்து மடியில வச்சுக்கிறாரு. என்ன டாக்டரு? என்னாச்சு? இல்ல சிந்து, ஒவ்வொரு கட்டத்துலயும் எங்க குடும்பத்துக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வந்தா நீ அரணா நிக்கிற தெரியுமா? அட விடு டாக்டரே! உனக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். இது செய்ய மாட்டேன்னா என்ன? இல்ல சிந்து, நீ ஐடியா குடுத்ததும் அங்க நீ தான். அதுக்கப்புறம் வீடியோ எடுத்த பாரு, அங்கே தான் நீ நிக்கிற. எப்புட்ரி? அப்படிங்கல. அது இந்த ஐயாவோட மூளை தான் அப்படின்னு சொல்லிட்டு சேலைய அப்படி தூக்கி விட, அப்படியே என்ன பண்றாங்க, அவருக்கு சந்தோஷம் தாங்கல. அப்படியே டக்குன்னு எங்க எங்க அப்படின்னு கிட்டக்க வராரு. டாக்டரு என்ன டாக்டரு என்ன? அப்படிங்கல. இல்ல உன் மூளைன்னு சொன்னீல, அந்த மூளை எங்க இருக்குன்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லல. இங்க இருக்கு அப்படிங்கிறாங்க. அப்படியே நெத்தியிட கொண்டு வந்து அழகா காது ஓரத்துல லைட்டா ஒரு கடி கடிச்சு ஒரு முத்தத்த குடுக்க, டாக்டரே அப்படின்னு கைய மூட, ஆட்டோ ஓட்டுறவருக்கு லைட்டா பார்த்துடுறாரா, அவருக்கே ஒரு மாதிரி ஆகுது. ஐயோ! ஆட்டோ டிரைவர், ஓ சாரி சாரி அப்படின்னு சொல்லிட்டு, சாரி சாரி சிந்து, விடு டாக்டர் இதனால என்ன இருக்கு? அவங்களுக்கும் கல்யாணம் ஆகி பொண்டாட்டி புள்ளைலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போக, அப்படியே கைய எடுத்து வச்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் மறந்துடுறாரா, டாக்டரு மறந்துட்டேன். என்ன? கைய பிடிக்கல. ஓ சாரி அப்படின்னு மறுபடியும் கைய எடுத்துட்டு கன்னத்துல வச்சுக்கிறாங்க. சிந்து அப்படிங்கிறாங்க. என்ன? அப்படிங்கிறாங்களா. என்ன டாக்டரு? ஐ லவ் யூ சிந்து. ஐ லவ் யூ டாக்டரு அப்படின்னு சொல்லிட்டு கிட்டக்க நெத்தியோட நெத்தி முட்டுறாங்க. ஆட்டோக்காரர பார்த்தோன்னே, ஐய்யய்யோ! ஆட்டோக்காரரு அப்படி சொல்லிட்டு மறுபடியும் 2 பேரும் விளையிறாங்க. டாக்டரே நம்ம தான் சுத்தி பார்க்க போறோம்ல, அங்க போய் நம்ம ரொமான்ஸா ஜாலியா ஆடி பாடலாம். இப்ப வேணாம் டாக்டரே அப்படிங்கல. என்னது நீயா சொல்ற வேணான்னு? நான் வேணான்லாம் சொல்லல. ஆளுக பார்த்தா என்ன பார்க்காட்டி என்ன? ஏன் டாக்டர நான் கட்டி பிடிக்காம அப்படின்னு டக்குன்னு இறுக்கி கட்டி பிடிக்கிறாங்க நம்ம சிந்து. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க. இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேல ரைட் சைடுல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் மெஹர்.